நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரின் போது இடையூறுகளை ஏற்படுத்துவதற்காக மாணவர்களை அரசியல் கருவிகளாக பயன்படுத்துவதாக ராகுல் காந்தி மீது மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் ராகுல் காந்தியும் பிற காங்கிரஸ் தலைவர்களும் பிரதமரின் இல்லத்திற்கு வெளியே போராட்டம் நடத்தியதன் மூலம் பொதுமக்களுக்கு இடையூறு விளைவித்ததாகவும் நிறுவப்பட்ட பாதுகாப்பு நடைமுறைகளை புறக்கணித்ததாகவும் குறிப்பிட்டார். நீட் விவகாரம் குறித்து விரிவான விவாதத்தை நடத்த அரசு தயாராக இருப்பதாக தெரிவித்த பின்னரும் ஜனநாயக ரீதியிலான விவாதத்திற்கு பதில் அரசியல் நாடகத்தையே காங்கிரஸ் தேர்ந்தெடுத்ததாக அவர் கூறினார். மாணவர்களுக்கான தீர்வுகளை காண்பது அவர்களின் நோக்கமாக ஒருபோதும் இருந்ததில்லை என்றும் அரசியல் ரீதியான செய்திகள் கவனத்தை பெறுவதற்காகவே இடையூறுகளை ஏற்படுத்துவதே அவர்களின் நோக்கமாக இருந்தது என்றும் அமைச்சர் தர்மேந்திர பிரதான் குற்றம் சாட்டினார். நீட் விவகாரம் குறித்து விவாதிக்கவும் இளைஞர்களின் நியாயமான கவலைகள் அனைத்திற்கும் நாடாளுமன்றத்தில் தீர்வு காணவும் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு முழு அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு வருவதாக கல்வி அமைச்சர் கூறினார்.